ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசநேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எப்போ சார் எங்களுக்கு நல்லது நடக்கும், 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, எதில் கேட்டாலும் நல்லது நடக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்போ சார் நல்லது நடக்கும்? இதுதான் தனுசு ராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். கடந்த மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். எப்படி சாமி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறீங்களா, இல்லை அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவாக தனுசு ராசினியர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்னைக்கு வக்ரகதி அடைந்தாரோ அன்றைய நிலையிலிருந்தே ஆல்மோஸ்ட் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே தனுசு ராசி அன்பர்களுக்கு ப்ராப்ளம் தான். ஒரு நல்ல ஒரு ட்ராவலில் ஒரு ட்ரெயின், நல்லா ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு ட்ரெயின் நல்லா வேகமாக போயின்ட்டுருக்கு. எந்த ஸ்டாப்லேயும் நிற்க, சூப்பர் ஃபாஸ்ட். அது முக்கியமான ஜங்ஷன்லாம் கூட நிற்கலை. திடீர்னு கொண்டு போய் ஒரு சிக்னல் இல்லாமல் ஒரு நடுவு காட்டில் நின்றுண்டா எப்படி இருக்கும்? ஒரு 40 நிமிஷம் நிற்குது, அரை மணி நேரம் நிற்குது, 40 நிமிஷம் நிற்குது. என்ன ப்ராப்ளம் எல்லாம் கேட்டு தெரில சார், சிக்னல் இல்லை போல இருக்குது. அதை போல் தனுசு ராசி நேயர்களே, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது, நல்லபடியாக போயிட்டு இருந்தது லைஃபு, வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கட் ஆகிடுது. அது என்ன காரணம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருமே ஜாதகத்தை செக் பண்ணுறதே இல்லை. உடனே அது எப்படி சரி பண்ணிக்கின்ற முயற்சி எடுக்கிறதே கிடையாது. வெறும் ராசி பலன் மட்டும் பார்த்தா போடாது. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு நீங்கள் இதை எப்படி சரி பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரெமடியும் உண்டு. அப்போது அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்த தனுசு ராசினியர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்துறைகள் சிறப்பானதாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக பண்ணாலும் சரிதான், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஷாப் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், கமிஷன் அதாவது அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குடுக்கல் வாங்கல் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க. ஸோ நீங்கள் எந்த தொழில், குறிப்பாக இந்த மீடியா சம்மந்தப்பட்டவங்க, ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டவங்க, மீடியா அப்படின்னு எல்லாருமே அதில் கவர் ஆகிடுவாங்க. மீடியா சம்மந்தப்பட்டவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கான பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழிலை பொறுத்தவரையில் வர்த்தகம், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில்கள், அதாவது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், அவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், போர்வெல், இன்னும் பூமி சார்ந்த தொழில்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, விவசாயம். அப்போ பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறக்கூடிய காலம். ஏன்னா அந்த பூமிக்குரிய அதிபதி கேந்திரஸ்தானம் பெற்று இருக்கிறார். 5 கூடையவன் கேந்திரம் இருக்கிறாரு. ஆகையினால இந்த பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அந்த தொழில்கள் எல்லாம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு ஜூன் மாதம் வேலை போச்சு, ஜூலை மாதம் வேலை போச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வேலை கிடைக்கும். உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் குறையும். ஒரு சில வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பயம் கொடுக்கும், நமக்கு வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, அந்த பயம் கூட சமயத்தில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர், குறிப்பாக அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 7.5 சனி முடிகிற சமயத்தில் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியில் நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். பந்து ஆடுற மாதிரி உங்களை அப்படியே தூக்கி ஒரு இடத்துல போட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் இமேஜ் ஸ்பாயிலாக இருக்கிற சான்சஸ் உண்டு. ஸோ தனுசு ராசி என்பது இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த குருட்டாம்போக்கில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கால நேரங்கள் அந்த மாதிரி அமைந்திருக்கு. ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ரெமெடி எடுத்துக்கிறது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை, அப்படி இல்லைன்னா 9 இருக்கக்கூடிய சூரியன், நீங்கள் எப்படி பார்த்தாலும், அல்லது சனி சூரியன் சேர்க்கை, அல்லது உங்கள் ராசிநாதன் குரு சனியுடைய சேர்க்கை, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் அரசியலை சேர்ந்தவர்களுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சந்திப்புகள் நிகழும். அல்லது ஏதான பதவியை எதிர்பார்த்துருக்கீங்கன்னா அந்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அரசியலுக்கு வெற்றியை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம். புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை 2-12ஆகவே அமைந்துள்ளது. 80% கூட நம்ம வச்சுக்கலாம். சினிமா துறைக்கு உயர்வு காலம், உயர்வு பெறக்கூடிய காலம், உங்கள் உழைப்புக்கு வெற்றி தரக்கூடிய காலம், உங்கள் உழைப்புக்கு வருமானம் தரக்கூடிய காலம். இதை எப்படி வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களே சினிமா துறையை பொறுத்தவரையில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல தாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், அல்லது அது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது, பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது, குழந்தைங்க சம்மந்தப்பட்டது, இது மாதிரிலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே. ஆனால் பிரிந்த கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் உறவு முறைகள், லவ்வர்ஸ், காதலர்கள், நண்பர்கள், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், குடும்பத்துக்கு எதிரிங்க, அக்கம்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், பந்துக்களாக இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள், மனசில் ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, அதாவது எதனால் அந்த மாதிரி ஒரு பயம் வந்தது இருக்குது, அது எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன ரெமெடி, அது எந்த கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் தெரிஞ்சுன்னு இந்த மன பயம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.